சாத்தான்குளம் அருகே வீட்டில் தனியாக இருந்த போலீஸ்காரரின் தாயை கொலை செய்து நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருப்பனை சிஎஸ்ஐ கோவில் தெருவை சேர்ந்த தம்பதியர் ஜெயபால் வசந்தா ஓய்வு பெற்ற அங்கன்வாடி பணியாளர் ஆவார். இவர்களுக்கு சபிதா என்ற மகளும் வினோத் விக்ராந்த் என்று இரு மகன்களும் உள்ளனர். அனைவருக்கும் திருமணமான நிலையில் சபிதா வினோத் கோயம்புத்தூரில் வசித்து வருகின்றனர். விக்ராந்த் சாத்தான்குளம் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் காவலராகவும் பணியாற்றி வருவதால் குடும்பத்துடன் அருகே உள்ள ஆனந்தபுரத்தில் வசித்து வருகிறார். இந்நிலையில் வசந்தா வழக்கம் போல் மாலை நேரங்களில் அருகில் உள்ள வீடுகளில் அமர்ந்து பேசுவது வழக்கம். ஆனால் நேற்று வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அவரது வீட்டை பார்த்தபோது வழக்கத்திற்கு மாறாக வீட்டின் ஜன்னல்கள் பூட்டப்பட்டிருந்ததால் அவரது மகன் விக்ராந்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். அவர் உறவுக்காரர் ஒருவரை அனுப்பி பார்த்தபோது பின்பக்க கதவு திறந்து கிடப்பது தெரிய வந்தது. பின்னர் உள்ளே சென்று பார்த்தபோது வசந்தா இறந்த நிலையில் கிடந்துள்ளார். உடனடியாக விக்ராந்த் விரைந்து வந்து பார்த்தபோது தாய் அணிந்திருந்த 7 சவரன் நகை கம்மல்களை மர்ம நபர்கள் பறித்துச் சென்றது தெரிய வந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வசந்தாவின் சடலத்தை மீட்டு உடற்கூறு ஆய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.